மேக்ஸினால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சாப்டர் 5 எக்ஸாம்பிள் சம் 5.27 பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? A mobile phone is put to use when the battery power is 100%. 100% ஆன பிறகு ஒரு மொபைல் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுறோம். பேட்டரி வந்து ஃபுல் ஆன பிறகு the percentage of battery power y in decimal remaining after using the mobile phone for x hours assumed as y equal to minus 0.25 x plus 1. அதாவது 100% பேட்டரி பவர் உள்ள ஒரு மொபைல் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பவர் வந்து என்னென்னா ஒய் அப்படிங்கிறது தான் நம்ம பவரை ஒய்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஒரு கொஞ்சம் நிமிஷத்துக்கு அப்புறம், அதாவது அந்த ஃபோனை வந்து கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு அப்புறம், அதான் எக்ஸ் ஹவர்ஸ், எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ண பிறகு ரிமைனிங் இருக்கிறது வந்து பேட்டரி எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒய்ங்கிறதா என்னது பவர், அப்படி தானே? ஸோ அது ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மீதி எவ்வளோ பவர் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாமா? ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 40% நம்ம வந்து பேட்டரி பவர் இருக்கு அப்படின்னா அப்போ மீதி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதும் how much time does it take so that the battery has no power, பவரே இல்லாமல் 40% பவர் அப்படின்னா எத்தனை ஹவர்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. பவரே இல்லாமல் போயிடுச்சு டைம் does it take so that the battery has no power, பவரே இல்லை அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருப்போம், இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. y equal to minus 0.25x plus 1. தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எவ்வளோனா 40%. ஓகேவா? அப்போ y equal to என்னது 40% அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ண முடியாது இல்லை. 40% எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 40/100 தான் நம்ம 40% அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை கட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது ஒய்யோட வேல்யூ 0.4. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் டெசிமல் ஃபார்மாக மாற்றிக்கோங்க. தென் சப்ஸ்டியூட். இப்போ நம்ம இந்த y வேல்யூவை ஈக்குவேஷனில் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ y equal to 0.4 இன் ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கிறதுனால ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டுக்கணும். தென் அந்த ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். y equal to minus 0.25x plus 1. இப்போ இந்த y இருக்கிற இடத்துல எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா 0.4. இல்லை அப்படின்னா நீங்கள் 40/100 அப்படின்னு போட்டு கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் 0.4னே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 0.4 ஈக்குவல் டு மைனஸ் 0.25x ப்ளஸ் 1. தென் இப்போ கான்ஸ்டன்ட்லாம் என்ன செய்வோம், ஒரே பக்கம் போகும். அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற 0.4 அப்படியே வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற 1 வந்து நம்ம என்ன செய்யணும் ப்ளஸ் 1 இருக்கேன். அப்போ அது லெஃப்ட் சைடு போகும்போது என்ன ஆயிடும் -1 அப்படின்னு ஆயிடும். ஸோ அப்போ 0.4 minus 1 equal to minus 0.25x அப்படின்னு கிடைக்கும். தென் இந்த மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா 0.6 கிடைக்கும். -0.6 ஏன்னா 1க்கு முன்னாடி இருக்கிறது தான் என்னது மைனஸ் சிம்பிள், அதனால நம்மளுக்கு 0.6. எப்படிடா 0.6 வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, இங்கே 0.4 இருக்கா, அப்போ இங்கே 1 இருக்கு. ஸோ 1 அப்படின்னா 10 அப்படின்னு வச்சுக்கோங்க. 10ல் 4 போச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் எத்தனை 6, அப்போ 0.6 அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ -0.6 ஈக்குவல் டு -0.25x அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல லெஃப்ட்லையும் சரி ரைட் சைடும் மைனஸ் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம கட் என்ன கிடைக்கும் அப்படின்னா வெறும் 0.6 ஈக்குவல் டு 0.25x அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0.6 இருக்கா, இங்கே வந்து இந்த எக்ஸ் பக்கத்தில் 0.25 இருக்கு, இங்கே மல்டிப்ளைல இருக்கா. அப்போ லெஃப்ட் சைட் போகும்போது என்ன ஆயிடும் டிவைட் ஆயிடும். ஸோ அதாவது இந்த மாதிரி மாற்றிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு 0.25/0.6. இதை கட் பண்ணுறோம். கட் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது எக்ஸோட வேல்யூ 2.4 ஹவர்ஸ். அப்போ 40% யூஸ் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 4 மணி நேரம் ஆகுது. அதாவது 2.4 ஹவர்ஸ் ஆகுது. 2.4 ஹவர்ஸ் ஆனால் தான் 40% பேட்டரி இது முடியுது. அப்போ அடுத்தது பவர் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பவர் 0 ஆகும் அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது, பவரை தான் நம்ம ஒய்ன்னு சொல்லுவோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது 0. ஸோ இந்த 0வை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டிருக்கேன், நீங்கள் வெறும் ஈக்குவேஷன் போட்டாலும் ஓகே தான். அப்போ y ஈக்குவல் டு என்ன கொடுத்துருந்தாங்க ஈக்குவேஷன் -0.25x ப்ளஸ் 1. தென் இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 0 ஈக்குவல் டு -0.25x ப்ளஸ் 1. இப்போ இங்கே ப்ளஸ் 1 இருக்கா கான்ஸ்டன்ட்ல, ஸோ அது லெஃப்ட் சைட் போகும்போது -1 ஆகிடும். ஸோ -1 ஈக்குவல் டு 0 -0.25x இருக்கும்.
அப்போ இங்கே மைனஸ் மைனஸும் இருக்கிறதுனால என்ன ஆயிரும் கட் ஆயிரும். ஸோ மைனஸ் கட் ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் 0.25x அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் பக்கத்தில் இருக்க 0.25 வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா டிவைட் ஆயிரும். ஸோ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா 1/0.25 கிடைக்கும். ஸோ இது பாயிண்ட்ல இருக்கிறதுனால நம்ம ஒரு ஃபுல் அமௌண்ட் கொண்டு வந்துட்டு அப்புறம் அதை கட் பண்ணுறோம். அப்போ 100/100 அதில் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 100/25 அப்படின்னு கிடைக்கும். இதை நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது 4 hours. ஸோ thus ஆஃப்டர் 4 hours 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனை நம்ம வந்து யூஸ் பண்ணால் 4 ஹவர்ஸ் கழிச்சு யூஸ் பண்ணி பார்த்தோம். 4 ஹவர்ஸ் தான் அந்த பேட்டரி என்ன செய்யுதுன்னா நிற்கிது. பவர் வந்து 0 பவர் ஆயிடுது 4 ஹவர்ஸ் முடிஞ்சோடனே. இதுதான் இந்த ஆன்சர். இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்க புரிஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.